நீங்க வாங்க போற புது கார்ல ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பத்தி இந்த வீடியோல சொல்லப் போறேன். இப்போ கார் வாங்கலாம்னு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஒரு கார்ல ரீபெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சோங்கிறத ஒரு ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கார்ல பாருங்க, இந்த பம்பரை சுத்தி வர பிளாக் கலர் பீசஸ்ல லைட்டா பெயிண்ட் ஸ்ப்ரே ஆயிருக்கிறது உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ்ல பார்த்தா தெரியும். இது வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல இருந்து பெயிண்ட் ஆகிற வண்டியில இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாமே வராது. இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்க ரீபெயிண்ட் பண்றாங்க. அதாவது ஷோரூம் கொண்டு வர வழியில ஏதாவது இம்பாக்ட் ஆகி, டேமேஜ் ஆகி ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்ல ரீபெயிண்டோ பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய பிளாக் கலர் பீசஸ்லாம் லைட்டா அப்ளை ஆகும். அது ப்ராப்பரா கிளீன் பண்ண என்னதான் ட்ரை பண்ணாலும் 100% கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இந்த வண்டியில இந்த பேனல்ஸ் வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்ட்க்குன்னு தனியா பெயிண்ட் கோட்டிங் மீட்டர்னு ஒண்ணு இருக்கும். அந்த மீட்டரை வச்சு அந்த பெயிண்ட் வந்து எவ்வளோ திக்னஸ் இருக்கு, ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்களா, மைக்ரான்ஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி பேனல் செக் பண்ணுவோம். அப்போ வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அந்த வண்டி ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. அண்ட் நீங்க வாங்க போற காருக்கு பிடிஐ செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க சர்வீஸ் சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல அவைலபிளா இருக்கு.